ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ஸ்ரீமத் பகவத்கீதையிலே 12வது அத்தியாயம் பக்தி யோகம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி வர்றது. 2 விதமான உபாசகர்கள் பக்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் யார் உயர்ந்தவர்கள் அப்படின்னு. ஏவம் சததயுக்தாயே பக்தாஸ்துவாம் பரியுபாசதே ஏச்சாப்பியக்ஷரம் அவ்யக்தம் தேஷாம் கே யோகவித்தமாக அப்படி. யார் சிலர் இறைவனை உருவத்துடன் வழிபடுகிறார்கள், குணங்கள் அனந்த கல்யாண குணங்களை கொண்டவராக வழிபடுகிறார்கள், சகுணமாக சாகாரமாக வழிபடுகிறார்கள். சகுணம் சாகாரம் அப்படின்னாக்க, சகுணம் அப்படின்னா குணங்கள் கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். ஆகாரம்னா உருவம்னு அர்த்தம். சாகாரம் அப்படின்னா உருவம் கொண்டவராக வழிபடுகிறார்கள். அவர்கள் உயர்ந்தவர்களா அல்லது கடவுளை நிர்குணமாக எந்த குணங்களும் இல்லாதவராக நிராகாரமாக உருவமற்றவராக வழிபடுபவர்கள் உயர்ந்தவரான கேள்வி. அந்த கேள்விக்கு பதிலாக இருக்கக்கூடியது இந்த 12வது அத்தியாயம். அதில் சொல்லிட்டு வரார், மையாவேஷ்ய மனோயமாம் நித்தியயுக்தா உபாசத்தே ஸ்ரத்தையா பரையா உபேதாக தே மே யுக்ததமாமதாக அப்படின்னு சொன்னார் 2வது ஸ்லோகத்தில். யார் உருவத்துடன் குணங்களுடன் கூடியவராக என்னை வழிபடுகிறார்களோ, உபாசனைகள் செய்கிறார்களோ, அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ஒரு கேள்வி வருது. அப்போ நிராகாரமாக வழிபடுபவர்கள், நிர்குணமாக வழிபடுபவர்கள் எல்லாம் அது உயர்ந்த பாதை இல்லையா, அது உயர்ந்த நோக்கத்தை அடையலையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு பதிலாக 3வது ஸ்லோகமும் 4வது ஸ்லோகமும் இருக்கு. இந்த 3, 4 இந்த 2ஐயும் சேர்ந்து பார்க்கணும். நம்ம போன வகுப்பில் அந்த 3வது ஸ்லோகம் தான் பார்த்தோம், 4வது ஸ்லோகம் பார்க்க முடியல. இப்போ பார்ப்போம். ஏத்வக்ஷரம் அனிர்தேஷ்யம் அவ்யக்தம் பரியுபாசதே சர்வத்ரகம் அச்சிந்தியம் ச கூட்டஸ்தம் அச்சலம் த்ருவம் சந்நியம் ஏந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தயா தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூதஹிதே ரதாக அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த நிராகாரமான நிர்குணமான உருவத்துக்கு அதுக்கு அக்ஷரம் அப்படின்னு பேர். அருவமாக இருக்கக்கூடியதற்கு அக்ஷரம், அனிர்தேஷ்யம், அதுக்கு பலவிதமான அடைமொழிகள் பலவிதமான பெயர்கள் இருக்கின்றன. அனிர்தேஷ்யம் அப்படின்னு ஒரு பெயர். இது இப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாதது, உருவமற்றதுங்கிறதுனால அதுக்கு பேர் அனிர்தேஷ்யம்.
அவ்யக்தம், எந்த புலன்களாலும் அதை பார்த்து தெரிந்து கொண்டு விட முடியாது, பெர்சீவ் பண்ணவே முடியாது, உணர முடியாதது. அதனால அதற்கு பெயர் அவ்யக்தம்னு பெயர். மாறாதது, அதனால அக்ஷரம்னு பெயர். சர்வ காரணமாக இருப்பதனால் அது எங்கும் நிறைந்திருப்பது, நீக்கமர நிறைந்திருப்பது. அதனால் அதற்கு பெயர் சர்வகம் அப்படின்னு பெயர். புலன்களால் பிடிக்க முடியாது அப்படின்னா மனதாலையும் பிடிக்க முடியாதுன்னு அர்த்தம். அந்த மனதினாலையும் பிடிக்க முடியாதுங்கிறதுனால அச்சிந்தியம் அப்படின்னு சொன்னார். இந்த மாயையாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு, வியக்தமாக தோன்றுகின்ற இந்த உலகத்திற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியதுங்கிறதுனால அதுக்கு கூட்டஸ்தம் அப்படின்னு சொன்னார். அது என்றும் மாறாமல் நிலையாக நிற்பதுங்கிறதுனால அச்சலம் துருவம் அப்படின்னு 2 பதங்களை போட்டு சொன்னார். இப்படியாக இருக்கக்கூடிய அந்த நிராகாரமான உருவத்தை யார் உபாசனைகள் செய்கிறார்களோ அப்படிங்கிறத வரலும் பார்த்தோம். அவர்களுக்கு என்ன நடக்க போகிறதுங்கிறத 4வது ஸ்லோகம் சொல்ல போகிறது. சந்நியம்யேந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தயா தே பிராப்னுவந்தி. அப்படிப்பட்ட அந்த நிராகாரமான நிர்குணமான இறைவனை யார் உபாசனைகள் செய்கிறார்களோ அவர்களும் தே அபி பிராப்னுவந்தி, அவர்களும் மாமேவ, என்னையே அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அதில் அந்த போன 3வது ஸ்லோகத்தில் சொல்லும்போது உபாசத்தே அப்படின்னு போட்டார் இல்லையா. உபாசனம்னு என்னங்கிற ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருந்தார். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உபாசனம் நாம யதாசாஸ்திரம் உபாஸ்யஸ்ய அர்த்தஸ்ய விஷயீகரணேன சாமீப்யம் உபகம்ய தைலதாராவத் சமான பிரத்யய பிரவாகேண தீர்க்காலம் யத் ஆசனம் தத் உபாசனம் ஆச்சக்ஷதே அப்படின்னு சொல்லியிருந்தார். உபாசனம்னா என்ன அப்படின்னாக்க, எந்த பொருளை உபாசிக்கிறோமோ அதை மனதிலே எண்ணி மனதினால் அதன் அருகில் செல்ல வேண்டும். மனதினால் எண்ணுவது அப்படின்னா அந்த மனதில் அந்த எண்ணத்தை தவிர வேறு எந்த ஒரு எண்ணமும் எழக்கூடாது. மனம் நம்ம ஒரு காரில் போயின்னு இருக்கோம்னு வச்சுப்போம். கார்லேயோ ஒரு ஸ்கூட்டர்லேயோ போகிறோன்னு வச்சுப்போம். அந்த ஸ்கூட்டர் எப்படி ஓடுறது, நல்லா ஓடுறது அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கரெக்டாக இந்த 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர்னு போச்சுன்னா அப்படியே போயின்னு இருக்கணும். அது திடீர்னு 60 கிலோமீட்டர் அப்புறம் 20 கிலோமீட்டர் அப்படி எப்படி போயிட்டு வந்ததுனாக்க அது சரியான டிரைவிங் கிடையாது. சரியான டிரைவிங்னா அது அழகாக அது குலுங்காமல் அலங்காமல் போகணும். அப்படி மனசு இறைவனிடம் வேறு எந்த ஒரு வெளிப்புற பாதைகளும் இல்லாமல் இறைவனிடம் சென்று கொண்டிருக்க வேண்டும். அதுக்கு தான் அந்த இடத்துல பதம் போட்டிருக்கிற தைலதாராவத்து அப்படின்னு. அப்படி ஒரு தைலம்னா எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றும் போது எந்த ஒரு பிசிறும் இல்லாமல் அழகாக விழுகிறது. அதே தண்ணீரை எடுத்து ஊற்றினாக்க அப்படி துளி துளியாக பிரிந்து விடும். ஆனால் எண்ணெயை அப்படி ஊற்றினால் அது பிரியாமல் இருக்கும். அப்படி இருக்கணுமா அந்த மனம் இறைவனிடம் செல்லணும். அதற்கு பேர் தான் தைலதாராவத்துன்னு ஒரு உதாரணம் கொடுத்தார். வேற எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. அதை தவிர எந்த இறைவனை நாம் உபாசிக்கிறோமோ உபாசனைகள் செய்கிறோமோ அவரை தவிர வேறு எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. சமான பிரத்யய பிரவாகேன அப்படின்னு போட்டார். ஒரே எண்ணம், அந்த எண்ணத்தை தவிர வேறு எதுவும், அது பிரவாகேன அப்படின்னு சொல்லி, பிரவாகம்னா வெள்ளம் போன்று அப்படின்னு அர்த்தம். தண்ணீர் ஆற்றில் வெள்ளம் பிரவாகம் மாதிரி போகிறது அப்படின்னு அர்த்தம். நேராக தண்ணி போயிட்டே இருக்காம அது போன்று நம்முடைய மனம் அவரிடம், அந்த இறைவனிடம் போய்கொண்டே இருக்க வேண்டும். அந்த எண்ணத்தை தவிர மாற்று எண்ணங்கள் வரவே கூடாது. இறைவனை பற்றி நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு பேர் சமான பிரத்யய பிரவாகா அப்படின்னு பேர். அப்படி இருந்ததுனாக்க அதுக்கு பேர் தான் உபாசனைன்னு பேர். அது ஏதோ ஒரு நிமிஷம் வந்துட்டு போகிறது இல்லை, தீர்க்க காலம் அப்படின்னு போட்டிருக்காரு. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தீர்க்க காலம் இருக்கணும். அப்படி தீர்க்க காலமாக சமான பிரத்யய பிரவாகத்தினால தைலதாரை போன்று மனம்
எப்படி இறைவன் அருகில் செல்கிறதோ அதற்கு பெயர் உபாசனம் என்று பெயர். இதை சாஸ்திரங்கள் சொல்லி கொடுத்த வழியில் இருக்கணும். அதனால தான் யதாசாஸ்திரம்னு வேற போட்டார். நம்மளுடைய இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க முடியாது. யதாசாஸ்திரம்னு ஏன் போட்டார் அப்படின்னாக்கே, உபாசிய தேவதைகளை குறித்து கூட இருக்கலாம். நம்முடைய மனம் இறைவனிடம்தான் போகணும்னு சொல்லியிருக்கு இல்லையா? மனம் வேற எதுலையாவது போய் அதுலேயே இருக்குது, அதுவும் ஒரு உபாசனை தானே அப்படின்லாம் நமக்கு ஒரு எண்ணம் வரும். நான் தினம் இதை படித்து கொண்டிருக்கிறேன், ஃபிசிக்ஸ் படிக்கிறேன், கெமிஸ்ட்ரி படிக்கிறேன், மனமெல்லாம் கெமிஸ்ட்ரியிலேயே இருக்குது. அது உபாசனை அல்ல. உபாசனை அப்படின்னா மனம் இறைவனிடம் போகணும். அது எது சொல்லியிருக்குன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அவரில் மனம் கரைந்து விட வேண்டும், நாம் அவரில் கரைந்து விட வேண்டும். கெமிஸ்ட்ரியில் போய் கரைஞ்சதுனாக்க மனம் என்ன ஆகும்? அடுத்த பிறவி கெமிக்கலாக பிறப்போம். எந்த தேவதையை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அந்த தேவதையாக மனிதனாகி விடுவான். அந்த தேவதையின் அனுகிரகம் கிடைத்து விடும். அதனால அப்போ சாஸ்திரம் விதிக்கின்றபடி அவர் செல்ல வேண்டும். அதனால உபாசனை அப்படின்னா எப்படி சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அப்படி உபாசிக்க வேண்டும் அப்படின்னு ஆச்சு. அப்படி உபாசிப்பவர்கள் தே பிராப்னுவந்தி மாமேவ அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். அவர்களும் என்னை அடைகிறார். தே பிராப்னுவந்தி, அவர்கள் என்னை அடைகிறார்கள் அப்படின்னு. அந்த அவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர்களை பற்றி இந்த ஸ்லோகம் சொல்லி கொடுக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு விசேஷனம் சொல்கிறது. அவர்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு இந்த இடத்துல உபாசனைகள் பண்ணுகிறார்கள் சொல்லியிருக்கு இல்லையா? தைலதாராவத்து சமான பிரத்யய பிரவாகேனன்னு சொல்லியாச்சு. கண், காது, மூக்கு இவையெல்லாம் வெளியே இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்து கொண்டிருந்தது, வெளியே இருக்கக்கூடிய பொருட்களை உணர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னாக்க, இப்போ வெளியில் இருக்கக்கூடிய பொருட்களுடைய எண்ணம் உள்ளே வரும். அப்போ உள்ளே வந்தது என்றால் அந்த சமான பிரத்யய பிரவாகம் இருக்க முடியாது. அந்த இறைவனையே நான் நினைத்து கொண்டு இருக்க முடியாது. நான் வேறு ஏதோ ஒரு பொருளை பார்க்கிறேன், இதோ இந்த இடத்துல கடிகாரத்தை பார்க்கிறேன், பார்த்த உடனே இந்த கடிகாரம் ஞாபகம் வந்துடுறது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த நான் இறைவனை பார்க்க வேண்டும், அவரை நினைக்க வேண்டும்ங்கிற எண்ணமே போயிடுது. இதை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, ஆஹா இவ்வளோ நேரம் ஆகிடுத்து, நான் இங்கேருந்து இத்தனை நேரம் அந்த இடத்துல போயிருக்கணும், ஒரு மீட்டிங் இருந்தது, மனசு அங்கே போயிடும். அவ்வளோதான். ஒரு பொருள் மனம் வெளில போச்சுன்னா அதுக்கு தொடர்புடைய பல பொருட்களை பிடித்து கொண்டு எங்கேயோ வெளியே போயிடுறது. ஆனால் இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல அதனால ஒரு விசேஷனம் போடுறார். தே பிராப்னுவந்தி மாமேவ, அவர்கள் என்னை அடைகிறார்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். உபாசனைகள் செய்து 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 அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக ஆகியிருக்கிறார்கள் அப்படின்னா, சந்நியம் ஏந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தயா சர்வபூதஹிதேரதாக, இந்த 3 விசேஷணங்களை சொல்கிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா சந்நியம் ஏந்திரிய கிராமம் அப்படிங்கிறார். தங்களுடைய இந்திரிய கிராமம், இந்திரியங்கள் அப்படின்னா புலன்கள் அப்படின்னு அர்த்தம். புலன்கள் எல்லாவற்றையும் தங்களுடைய வசத்தில் கொண்டு வந்தவர்கள். சந்நியம்ய இந்திரிய கிராமம் அப்படின்ட்டு சம்யக் நியம்ய அப்படின்னு போடுறார் ஆச்சாரியர். நன்றாக தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தவர்கள். தங்களுடைய புலன்கள் எல்லாவற்றையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததுனாலே மனம் வெளியில ஓடுவதில்லை. அந்த சமான பிரத்யயத்துக்கு வேறான பிரத்யயங்கள் வருவதில்லை. விஜாத்திய பிரத்ய திரஸ்காரா அப்படின்னு மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் சொல்றார். கதம் குணா விஷேந்திரிய சம்யோகே சதி விஜாத்திய பிரத்யய திரஸ்காரா அப்படின்னு கேள்வி கேட்டு இந்த கொஷினை இந்த ஸ்லோகத்துக்கே கொண்டு வரார். மனம் எப்படியெல்லாம் வெளில போகிறது, போன உடனே மனம் வெளியில் இருக்கக்கூடிய பொருளில் மனம் ஒட்டிக்கிறது, அதன்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, புதிய எண்ணங்கள் உள்ளே தோன்றி விடுகின்றன. அப்படி இருக்கும்போது சமான பிரத்யம் எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, அது எப்படி அப்படின்னா இவர்கள் தங்களுடைய இந்திரியங்களை அடக்கியவர்கள், அதனால புலன்களை அடக்கியவர்கள், அதனால
இரண்டாவது எண்ணம் எழுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டார். சந்நியம்ய சம்யக் நியம்ய, தங்களுடைய மனதை நன்றாக அடக்கியவர்கள், புலன்களை நன்றாக அடக்கியவர்கள். உபசம்ஹிருத்திய இந்திரிய கிராமம், இந்திரியங்களை தங்களுக்கு, ஆமை எப்படி தன்னுடைய 5 புலன்களையும் உள்ளே இழுத்துக் கொள்கிறதோ அது போன்று இவர்களும் தங்களுடைய 5 புலன்களையும் உள்ளே இழுத்து கொண்டவர்கள். ஸ்வ விஷயேபியா உபசம்ஹிருத்திய இந்திரிய கிராமம், இருக்கக்கூடிய பொருட்களிலிருந்து தன்னுடைய மனதை உள்ளே இழுத்து கொண்டவர்கள். இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, இவர்களுக்கு அந்த சமம் தமம் இது போன்ற பண்புகள் இருக்கின்றன அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. மன அடக்கம் இருக்கிறது, புலனடக்கம் இருக்கிறது. வேதாந்தத்துக்கு உள்ள வரணும்னாலே 4 குவாலிஃபிகேஷன் இல்லாமல் உள்ள வர முடியாது. தகுதிகள் 4 தகுதிகள் இருக்கணுமா. சாதன சதுஷ்டய சம்பன்னஹா அப்படின்னு சொல்றார். சதுஷ்டயம்னா 4 சாதனங்கள், 4 விதமான சாதனங்கள் அவர்களுக்கு இருக்கணும். இல்லாமல் உள்ள வர முடியாது. வேதாந்தத்துக்கு வர்றது அவ்வளோ கஷ்டம். முதல்ல வரும்போதே ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி வச்சுடுறா. முதல்ல அதுக்கு என்ன அப்படின்னாக்க விவேகம்னு பெயர். விவேகம் இருக்கணுமா. விவேகம்னு பகுத்தறிவு அப்படின்னு பெயர். பகுத்தறிவுன்னு நம்ம வேற ஏதோ நினச்சிக்கிறோம். பகுத்தறிவுனா என்ன அப்படின்னா, எது நித்தியமானது எது அனித்தியமானது அப்படிங்கிற ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய திறமைக்கு பெயர் விவேகம்னு பெயர். பிரம்மைவ நித்தியம் வஸ்து தத்தோன்யத் அகிலம் அனித்யம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. பிரம்மம் மட்டும்தான், இறைவன் மட்டுமே நித்தியமானவர். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காணப்படுகின்ற எல்லாம் அனித்தியமானவை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கே, அதற்கு பெயர் விவேகம்னு பேர். அந்த விவேகம் வேண்டும். விவேகம் வந்துட்டா மட்டும் போராது. எனக்கு தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் அனித்தியம்னு, அந்த அனித்தியத்தை விடுவதற்கும் திறமை வேண்டும். அந்த விடுவதுங்கிறதுக்கு பேர் வைராக்கியம்னு பேர். அனித்திய பொருட்களில் எந்த ஆசையும் பற்றும் இல்லாமல் இருப்பதற்கு வைராக்கியம்னு பேர். அந்த வைராக்கியம் வேண்டும். 2வது குவாலிஃபிகேஷன் விவேகம், வைராக்கியம். அதன் பிறகு புலனடக்கம், மன அடக்கம், மனதை ஆத்மாவில் நிலைநிறுத்துதல், வெளியிலே இருக்கக்கூடிய பொருட்களினால் எளிதாக பாதிக்கப்படாமல் இருத்தல். இப்போ வெயில் அடிக்கிறது, மழை பெய்யுறது அப்படின்னா அதுக்கெல்லாம் பாதிக்கப்படக்கூடாது. திதிக்ஷைன்னு பேர். அப்படி இருக்கணும். குருவின் மீது வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கின்ற, அது சொல்வது வேதங்கள், வேதாந்தம் என்ன சொல்கிறதோ அதில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு மரியாதையும் இதெல்லாம் வேண்டும். சமதமோபரதி திதிக்ஷா சமாதானம் ஸ்ரத்தை அப்படின்னு இந்த 6 பண்புகள் வேண்டும். இந்த 6 பண்புகளும் வேண்டும். அதுதான் 3வது குவாலிஃபிகேஷன். 4வது குவாலிஃபிகேஷனாக இருக்கிறது முமுக்ஷத்துவம் அப்படின்னு பேர். நான் மோட்சத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதெல்லாம் இருந்தும் நான் மோட்சத்தை அடைய வேண்டும்னு ஒரு எண்ணம் வரலன்னு வச்சுப்போம், எல்லாம் இருக்கும். நம்முடைய மனம் ஒத்துழைக்கலன்னாக்க அதெல்லாம் இருந்து என்ன பலன்? அப்போ அடைய வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் உள்ளே வர வேண்டும். அந்த எண்ணம், அது முமுக்ஷத்துவம்னு பேர். இந்த 4ம் இருந்தால்தான் ஒருவனுக்கு வேதாந்தத்துக்கே அதிகாரின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சந்நியம்யேந்திரிய கிராமம் அப்படின்னு சொன்னதுனாலே புலனடக்கமும் மன அடக்கமும் அவனுக்கு இருக்கு அப்படின்னு தெரிகிறது. அதனால தான் சொல்கிறார், ஏதேன சமதமாதி சம்பத்தி உக்தா அப்படின்னு எழுதுகிறார் இவர் மதுசூதன சுவாமிகள். சந்நியம்யேந்திரிய கிராமம்ங்கிற சொல்லதுனாலேயே தெரிகிறது அவன் வேதாந்தத்துக்கு அதிகாரியாக இருக்கிறான் அப்படின்னு. சர்வத்திர சமபுத்தயா, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னாக்க எல்லோரையும் சமமாக காண்கிறார். சர்வத்திர சர்வஸ்மின் காலே சமபுத்தயா, எல்லோரையும் எல்லா நேரங்களிலும் எல்லோரையும் சமமாக பார்க்கிறார். சமா துல்யா புத்திஹி ஏஷாம், எல்லோரையும் சமமாக பார்ப்பவராக இருக்கிறார். எப்போது அவருக்கு சமமாக பார்க்கக்கூடிய நிலைமை வரும் அப்படின்னாக்க
யாரிடமிருந்தும் எதுவும் எதிர்பார்க்காமல் இருந்தால் சமமாக பார்ப்பார்கள். எதையாவது ஒன்றை எதிர்பார்த்து விட்டு அது கிடைக்கல அப்படின்னா ஒரு கோபம் வரும் இல்லையா? கிடைச்சிடுத்து அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் வரும். அப்போ அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய திறமை விடும். அதனால தான் சொல்றார் இங்கே இஷ்ட அனிஷ்ட பிராப்தௌ அப்படின்னு. இஷ்டானிஷ்ட பிராப்தௌ சமபுத்தயா அப்படின்னு சொல்லிட்டார். எல்லா காலங்களிலும் இஷ்டத்தை வேண்டியது கிடைச்சாலும் சரி, வேண்டாதது கிடைச்சாலும் சரி, வேண்டியது கிடைக்காமல் போனாலும் சரி, வேண்டாதது கிடைக்காமல் போனாலும் சரி, எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு எந்த ஒரு ராகத்வேஷமும் இல்லை, பற்றுதல் இல்லை. அதனால ராகத்வேஷங்கள் இல்லாததுனால எல்லோரையும் நன்றாக ஒரே விதமாக பார்க்கிறார்கள். சர்வத்திர விஷயே சமா துல்யா ஹர்ஷவிஷாதாபியாம் ராகத்வேஷாபியாம் ச ரஹிதா மதிஹி. எல்லா இடங்களிலும் ராகத்வேஷங்கள் இல்லாமல் பார்க்கக்கூடிய பார்வை அவர்களுக்கு இருக்கு. அதனால் அவர்கள் சமபுத்தியாக இருக்கிறார்கள். ஏன் அப்படி அவர்களுக்கு அப்படி ஒரு ராகத்வேஷங்கள் இல்லாததுனால ஏன் அவர்கள் எப்படி சமமாக இருக்கிறார்கள் அப்படின்னாக்கே அதுக்கு 2 காரணங்களை சொல்கிறார். அவர்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னாக்கே நல்ல ஞானம் விட்டது. இருப்பதெல்லாம் ஒரே பொருள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அவர்களுக்கு அந்த உபனிஷத ஞானம் வந்துடுது. உபனிஷதங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற எல்லாம் சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு சொல்லி கொடுத்தது இல்லையா? அந்த ஞானம் பரோட்ச ஞானமாக இருக்கலாம். பரோட்ச ஞானம்னா ஒரு புத்தகத்தினால் வந்த ஞானமாக இருக்கலாம், இன்னும் அனுபவத்தில் வராத ஞானமாக இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் அதை பயிற்சி செய்கிறார்கள். அந்த ஞானத்தினால் அஞ்ஞானம் என்பது போய்விட்டது. அஞ்ஞானம் போனதுனாலே எல்லாவற்றையும் சமமாக பார்க்கிறார்கள். சம்யக் ஞானேன அஞ்ஞானஸ்ய அபநீதத்வாத் அப்படிங்கிறார். நல்ல ஞானம், அந்த சம்யக் ஞானம்னா நல்ல ஞானம், உண்மையான ஞானம். உண்மையான ஞானம் வந்ததுனாலே அஞ்ஞானம் நீங்கிவிட்டது. எல்லோரையும் உயர்வு தாழ்வு இல்லாமல், எல்லாவற்றையும் எதிலும் உயர்வு தாழ்வு பார்க்காமல் சமமாக பார்க்கிறார்கள். இரண்டாவது, இந்த உலகம் ஏன் உயர்வு தாழ்வு இல்லாமல் பார்க்கிறார்கள் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் உள்ளே அந்த இறைவன் இருக்கிறார்னு தெரிஞ்சு போச்சு. ஒவ்வொருவருக்கும் உள்ளே இறைவன் இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சதுனாக்க யாரை வெறுப்பார்கள், யாரை வேண்டுவார்கள்? ரெண்டும் கிடையாது, எல்லாம் ஒன்றாக ஆகிவிடும். இப்போ எல்லோருக்கும் உள்ளே இருக்கிறார் அப்படின்னா வெளியே இருக்கக்கூடியவற்றில் எந்த உயர்வும் இருக்கலாம், எந்த தாழ்வும் இருக்கலாம். வெளியே இருக்கக்கூடியதில் இவர்களுக்கு அந்த இச்சை இருக்கக்கூடாது. எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போகலாம். சில இது வெளியே இருக்கக்கூடியது, இப்போது இந்த இடத்துல மழை காலத்திலே ரொம்ப குளிராக இருக்கலாம், வெயில் காலத்திலே ரொம்ப வெயிலாக இருக்கலாம். ஆனால் அந்த மழைக்கும் வெயிலுக்கும் பின்னால் இருக்கக்கூடியது ஒரே இறைவன் அப்படின்னு தெரிந்து அந்த ஒரு இறைவனாக பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த வேறுபாடு தெரிவதில்லை. எப்பொழுது மனம் சிறிது கீழே இறங்கி வருகிறதோ, எப்பொழுது வெயிலையும் நிழலையும் மழையும் பார்க்கிறார்களோ அப்போது அந்த நிலையில் இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அப்போ விசாரத்தை கொண்டு வரணும், மனசில் ஆராய்ச்சியை கொண்டு வர வேண்டும். வெயிலாகவும் மழையாகவும் எது தெரிகிறதோ அதற்கு பின் இருப்பவன் இறைவன், வெளியே தெரியும் வேறுபாடுகளை விடு அப்படின்னு மனசு சொல்லணும். அப்போ வெளியே தெரிகின்ற வேறுபாடுகளுக்கு சமஸ்கிருதத்தில் தோஷம்னு பெயர். வெளியே தெரிகின்ற தோஷங்களை நிறுத்து அப்படின்னு சொல்லணும். அதையும் சொல்றாரு இங்கே. விஷயேஷு தோஷதர்ஷன அபியாசேன ஸ்பிருஹாயாக நிரசனாத்துச்ச அப்படின்னு இரண்டாவது காரணம். வெளியே தெரிகின்ற பொருட்களை பார்த்த உடனே, சில பொருட்கள் பார்த்த உடனே நமக்கு ஒரு ஸ்வீட் இருக்குன்னு வச்சுக்குவோம்.
அது நன்றாக அதை வந்து இப்போல்லாம் பேக்கேட் பண்ணி நல்லா வெளியே இருக்கிற அந்த பேக்கேஜிங்னு இருக்கே அவ்வளவு அருமையாக பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் உள்ளே எப்படி இருக்குமோ தெரியாது, இருக்கக்கூடியது எல்லாம் ஒன்றாக இருக்கும். அந்த பேக்கேஜ் பார்த்த உடனேயே உள்ளே போய் வாங்கணும் அப்படின்னு தோணும் அவங்களுக்கு. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய பொருளை அவன் பார்க்கணும். உள்ளே இருக்கிறது வந்து அந்த ஸ்வீட், டாக்டர் சொல்லியிருக்கிற ஸ்வீட் சாப்பிட்டாக்க அது வந்து டயபெட்டிஸ், உள்ளே போகாத, வெளியே இருக்கக்கூடியது உன்னை இழுக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசுக்கு ட்ரெயின் பண்ணணும். அதுதான் இங்கே விஷயேஷு தோஷதர்ஷனாபியாசேன ஸ்பிருகாயாக நிரசனாச்ச. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எல்லாவற்றையும் அவன் சமமாக பார்க்க தொடங்குவான். இப்படியாக எல்லாவற்றையும் சமமாக பார்க்க தொடங்கும்போது அதில் இவனுக்கு பற்று ஏற்படாது. இதுக்கு பேர் தான் வந்து வைராக்கியம்னு பெயர். ஏதேன வஷீகார சஞ்ஞா வைராக்கியம் முக்தம், இதற்கு பேர் வைராக்கியம்னு பேர். இப்படியாக இந்த வைராக்கியம் என்னும் விவேகம், வைராக்கியம் நம்ம சொன்ன மாதிரி சமதமாதி சம்பத்தி, இந்த ரெண்டு பதங்களிலேயே சந்நியமேந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தயா அப்படின்னு சொல்லும்போதே இந்த வேதாந்தத்திற்கு தகுதியானவன் இவன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நிராகாரமாக நிர்குணமாக இறைவனை வழிபடுவதற்கு உபாசனைகள் செய்வதற்கு இவன் தகுதியானவன் தெரிஞ்சு போச்சு. வைராக்கியத்துக்கு வந்து பதஞ்சலி முனிவர் யோக சாஸ்திரத்தில் டெஃபினேஷன் கொடுக்குறார். திருஷ்ட ஆனுஷ்ரவிக்க விஷய வித்ருஷ்ணஸ்ய வஷீகார சஞ்ஞா வைராக்கியம் அப்படின்னு. இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற போகங்கள் நாம் பார்க்காம எத்தனையோ இருக்கும். சில பேர் இங்கே இருக்கும்போதே சொல்லுவார், ஆஹா அமெரிக்காவில் இப்படி இருந்தது அப்படின்னு. யாருக்கு போய் பார்த்துருப்போம்? யாரும் பார்த்துருக்க மாட்டோம். அதை ஏதோ கேள்விப்பட்டிருப்போம். கேள்விப்பட்டதனால வரக்கூடிய அந்த போகங்களை அனுபவிக்கணும்னு யாரெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, இப்படி பார்த்தது கேட்டது இப்படியாக எந்தெந்த போகங்கள் இருக்கிறதோ மனசில் தோன்றுகிறதோ இவற்றிலிருந்து மனதை திருப்புவதற்கு, அவற்றில் பற்று வைக்காமல் இருப்பதற்கு, மனதை அவற்றிலிருந்து இழுத்து அதை நம்முடைய கட்டிலே வைத்துக் கொள்வதற்கு வைராக்கியம் என்று பெயர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வைராக்கியம் எப்போ வரும் அப்படின்னா அந்த விஷயங்களிலே இருக்கக்கூடிய தோஷத்தை கண்டால் வைராக்கியம் ஏற்பட்டு விடும். ஒரு அருமையான வேதாந்தம் படிக்கும்போது ஒரு அருமையான ஒரு கதைகள் சொல்வார்கள் வைராக்கியத்துக்கு. ஒரு பெரிய விருந்து நடந்தது. நிறைய பேர் வந்திருந்தார்கள் விருந்துக்கு. சாப்பிடுவதற்கு எல்லாரும் உட்கார்ந்திருந்தார்கள். எத்தனையோ விதமான பொருட்களை சமைத்து வைத்திருந்தார்கள் சாப்பிடுவதற்கு. எல்லாருக்கும் பரிமாறப்பட்டது. அப்போ கடைசியில் ஒருத்தர் வந்து சொன்னாராம், எல்லாம் சரியாக இருந்தது, ஆனால் சமைச்ச ரூம்லேருந்து அறையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தோமே, அந்த அறையிலேருந்து ஒரு நாய் வெளில ஓடித்து இப்போ தான் அப்படின்னாராம். நாய் சாப்பிட்டதுதான்னு கூட தெரியாது. உடனே என்ன தெரியும், ஆஹா நாய் வாய் வைத்து விட்டது அப்படின்னா என்ன தெரியும், அதுக்கப்புறம் யாராவது சாப்பிடுவார்களா, அவர்களுக்கு பிடிக்குமா என்ன? அப்போது இருக்கக்கூடிய பொருட்களில் ஒரு தோஷ திருஷ்டி வந்து விட்டது. ஆஹா அதில் ஏதோ ஒரு பார்த்தாலே தெரியும், ஆஹா நம்மள்த வந்து நாய் சாப்பிட்ருக்குமோ அப்படின்னு மனசில் தோணும். அப்புறம் யாரும் கிட்டக்கே போக மாட்டார்கள். அப்படி ஒவ்வொரு பொருளிலும் தோஷத்தை பார்த்தால் அதிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய பற்று நீங்கிவிடும். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். இப்படியாக இருக்கக்கூடியவர்கள் அது வந்து எப்படின்னா இந்த உலகப் பொருட்களை பொறுத்து, உலகப் பொருட்கள் எதுவும் வேண்டாம்னு சொல்லணும். அப்போ தான் வந்து மனம் திரும்புவதற்கு ஒரு உபாயம் இது, அவ்வளோதான். தே ஏவம் விதாகா, இப்படிப்பட்டவர்கள் தே பிராப்னுவந்தி மாமேவ, அவர்கள் என்னையே அடைகிறார்கள் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். உலகப் பொருட்களை யார் நாடாமல் வைராக்கியமுடையவர்களாக இருக்கிறார்களோ, சமதமாதி ஷட் சம்பத்தி உடையவர்களாக இருக்கிறார்களோ, எல்லோரையும் சமமாக காண்கிறார்களோ, அப்படி சமமாக காண்பதனால் எல்லோரும் நன்றாக இருக்கட்டும்னு எண்ணுவார்களாம். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு, சர்வபூத ஹிதேரதாகா அப்படின்னு. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு, யாருக்கும் துன்பம் வந்து விடக்கூடாது அப்படின்னு எண்ணுபவர்களாக இருக்கிறார்கள். சர்வபூத ஹிதேரதாகா, எல்லா பூதமும் எல்லா உயிரினங்களுக்கும்
ஹிதம்ன நன்மை அப்படின்னு அர்த்தம். அவர்களுடைய நன்மையில் இவர்கள் சந்தோஷப்படுபவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தே பிராப்னுவந்தி மாமேவ அப்படிங்கிறார். அவர்கள் என்னையே அடைகிறார்கள். இந்த இடத்துல மாம் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி வரப்போகிறது. இப்போ தே பிராப்னுவந்தி மாமேவ, அவர்கள் என்னையே அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல மாம் பிராப்னுவந்தின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னாக்கே, அந்த நிராகாரமாக இருக்கக்கூடிய நிர்குணமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை யார் வழிபடுகிறார்களோ அவர்கள் ஞானிகள். முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம், ஞானியத்துவ ஆத்மைவ மே மதம் அப்படின்னு. ஞானியாக இருப்பவன் அவனுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, நான் தான் அவன் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்கார் கிருஷ்ணர். அப்போது ஞானி அந்த இறைவனை அடைகிறான் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் தன்னுடைய வாயினால் இந்த இடத்துலையே சொல்லிட்டார் கிருஷ்ணர். பகவான் வடிவமாகவே இருக்கக்கூடிய அந்த ஞானிகள் அவர்கள் இறைவனை அடைவார்களா மாட்டார்களா அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு எழுதுகிறார் இந்த இடத்துல சங்கரர். நகி பகவத் ஸ்வரூபானாம் சதானாம் யுக்ததமத்வம் அயுக்ததமத்வம் வா வாச்சியம் அப்படின்னு எழுதுகிறார். அவர்கள் என்னையே அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தது. ஏவம் விதாக சர்வ சாதன சம்பன்னாக, 4 விதமான சாதனங்கள் சொன்னோம். சாதன சதுஷ்டயம் அப்படின்னு அந்த 4 சாதனங்களையும் பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள். ஸ்வயம் பிரம்மபூதாக, அவர்கள் பிரம்ம வடிவமாகவே இருக்கக்கூடியவர்கள். நிர்விச்சிக்கித்சேன, சந்தேகமில்லாமல், சாட்சாத்காரேன சர்வசாதன ஃபலபூதேன, அந்த சாதனங்களின் பலனாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை, மாம் அக்ஷரம் பிரம்மைவ தே பிராப்னுவந்தி, அந்த பிரம்மத்தையே அடைகிறார்கள், எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்றார். இதுக்கெல்லாம் உபனிஷதே பிரமாணம். பிரம்மைவ சன் பிரம்ம ஆப்யேதி அப்படின்னு சொல்லி உபனிஷதம் சொல்றது. பிரம்மமாகவே இருந்து பிரம்மத்தை அடைகிறார்கள். பிரம்மமாகவே இருந்து பிரம்மத்தை அடைகிறார்கள் அப்படின்னா வாழும் காலத்திலேயே அவர்கள் பிரம்மபூத்தர்களாக இருக்கிறார்கள். பிரம்ம வடிவமாகவே இருக்கிறார்கள். பிரம்மத்திலேயே லயித்தவர்களாக ஜீவன் முக்தர்களாக இருக்கிறார்கள். தன்னுடைய உடலை விட்ட பிறகு அவர்கள் முக்தர்களாக ஆகிவிடுகிறார்கள். விதேக முக்தி அடைந்து விடுகிறார்கள். அதுதான் இந்த இடத்துல சொல்லிருக்கு. பிரம்மைவ சன்னு பிரம்ம அப்பியேதி பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொல்றார். அப்படியாக ஸ்ருதிகள் மற்ற உபனிஷதங்கள் சொல்லிக் கொடுக்கின்றன. இந்த பகவத்கீதையிலேயே ஞானித்து ஆத்மைவ மேமதம் அப்படின்னு, ஞானியாக இருப்பவன் என்னை போன்றவன் என்னுடையவன் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்லியிருக்கார். அதனால கிருஷ்ணரே சொன்னதுனால ஞானி நிச்சயமாக அடைவான் அப்படின்னு தெரிகிறது. அதனால் அடையப் போகிறார்கள். இப்போ இறைவனை உருவமுடையவராக வழிபடுபவர்களும் அடைகிறார்கள். நிராகாரமாக உருவமற்றவராக வழிபடுபவர்களும் இறைவனை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு கேள்வி வருது. இப்போ டெல்லிக்கு போகணும், ட்ரெயினில் போபவர்கள் அடைவார்களா இல்லை ஏரோப்ளேனில் போபவர்கள் அடைவார்களான்னு ஒரு கேள்வி. 2 பேரும் அடைய போகிறார்கள், அவ்வளோதான். ஒருத்தர் வேகமாக அடையப் போகிறார், ஒருத்தர் மெதுவாக அடையப் போகிறார். ஒருத்தர் நேராக எந்த ஒரு பக்கத்து ஸ்டேஷன் எதுவும் பார்க்காமல் நேராக அடைய போகிறார். இன்னொருத்தர் எல்லா ஸ்டேஷன்களையும் பார்த்து கொண்டே அடைய போகிறார். யாருக்கு எது வசதியோ போக வேண்டியது, அவ்வளோதான். அதுதான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த வழி கொஞ்சம் கடினமான வழி, அந்த வழி கொஞ்சம் சுலபமான வழி அப்படின்னு சொல்ல போகிறார். இந்த 2 வழிகளிலே நிராகாரமாக வழிபடுவதோ அல்லது சாகாரமாக வழிபடுவதோ, நிர்குணமாக வழிபடுவதோ சகுணமாக வழிபடுவதோ, இந்த 2 வழிகளில் எது சுலபம் எது கடினம் அப்படிங்கிறத இந்த அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். கிளேஷோதிகதரஸ்தேஷாம்
அவ்யக்தாசக்த சேதசாம் அவ்யக்தாஹி கதிர் துக்கம் தேகவத்பிரவாப்யதே அப்படின்னு சொல்றார். இறைவனை நிராகாரமாக வழிபடுவது கொஞ்சம் அதிகம் கஷ்டம் அப்படிங்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணரும் அதே தான் சொல்றார். இந்த கலியுகத்திலே மனிதனுக்கு உடல் பற்று அதிகம், மனமெல்லாம் உடலில் இருக்கிறது. எப்போதும் உடம்பை பற்றியே நினச்சிக்கலாம். சும்மா ஒரு கொசு கடித்தால் கூட உடம்புக்கு மனசை ஓடி வந்துடும். ஒரு 5 நிமிஷம் உட்கார முடியாது, உடலை மறந்து இருக்கவே முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் உடலை நினைத்து கொண்டிருக்கிறான். அப்போ உடலை மறப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில். அதான் அந்த காலத்திலேயே கிருஷ்ணர் சொல்லிட்டார், தேகவத்பிகி அப்படின்னு சொல்லிட்டார். உடலை படைத்த, உடலை பெற்றவன் இருக்கிறானே, உடலில் அபிமானம் கொண்டவன் யார் இருக்கிறானோ அவன் முதல்ல தன்னுடைய உடலை விடணும், தன்னுடைய உருவத்தை விட வேண்டும். தன்னுடைய உருவத்தை விட்டால்தான் இறைவனுக்கும் உருவம் இல்லாதவர்னு தெரிஞ்சுப்பான். உருவமில்லாத இறைவனை அவனால் அப்போதான் வழிபட முடியும். அப்படி வழிபடுவது என்பது இந்த ஜென்மத்திலே, இந்த யுகத்திலே கஷ்டம் அப்படிங்கிறத சொல்கிறார் இங்கே. கிளேஷோதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தாசக்த சேதசாம் அவ்யக்தாஹி கதிர் துக்கம் தேகவத்பிரவாப்யதே அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறார். அதனால யார் ஒருவன் உருவத்துடன் கூடிய இறைவனை வழிபட்டு அவருக்காக எல்லா செயல்களையும் செய்து அவரிடமே தன்னுடைய மனதை செலுத்தி அவரையே உபாசனைகள் செய்கிறானோ அவனை, அந்த உபாசகனை நான் கை தூக்கி விடுகிறேன். இந்த பிறப்பு இறப்பு என்பதான இந்த சம்சார சாகரத்திலிருந்து அவனை தூக்கி விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆக இறைவனுடைய அனுகிரகம் உடனடியாக அவனுக்கு கிடைத்து விடுகிறது. யார் உருவத்துடன் கூடிய கடவுளை வணங்குகிறார்களோ அவருக்கு அந்த உருவத்துடன் கூடிய அந்த கடவுளே அவருக்கு உடனே ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணி அவரை தூக்கி விடுகிறார் அப்படின்னு சொல்ல போகிறார். அந்த உருவமற்ற கடவுளை வணங்குபவர்களுடைய நிலை என்னங்கிறத பின்னாடி சொல்ல போகிறார். பார்க்கலாம். கிளேஷோதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தாசக்த சேதசாம் அவ்யக்தாஹி கதிர் துக்கம் தேகவத்பிரவாப்யதே. கிளேஷா அப்படின்னா கஷ்டம்னு அர்த்தம், கடினம் அப்படின்னு அர்த்தம். கிளேஷா அதிகதரஹா அப்படின்னா அதிகமாக இருக்கிறது. யாருக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னா அவ்யக்தாசக்த சேத்தசாம், அவ்யக்தம் என்று சொல்லப்பட்ட அந்த உருவமற்ற இறைவனில் மனதை செலுத்தி இருக்கக்கூடிய உபாசகர்களுக்கு, உருவமற்ற கடவுளை வழிபடுபவர்களுக்கு கடினம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டார். அவ்யக்தாஹி கதிர் துக்கம் தேகவத்பிரவாப்யதே. இப்போ அப்படின்னா உருவத்துடன் கூடிய கடவுளை வழிபடுபவர்களுக்கு அதிகமான கஷ்டம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். உருவத்துடன் கூடிய கடவுளை வழிபடுபவர்களுக்கும் கஷ்டம்தான். ஆன்மீகம்ங்கிறது கஷ்டமானது எப்படியும். ஏன்னா நம்மளுடைய புலன்கள் எல்லாம் இயல்பாக வெளியே போய் கொண்டிருக்கின்றன. வெளியே போகின்ற புலன்களை எப்படியாவது இழுத்துன்னு வரணும். அதை இழுத்துன்னு எங்கே வைக்கிறதுன்னு ஒரு கேள்வி. உருவமுடைய கடவுள் இருக்கிறாருன்னு நம்ம எடுத்துட்டாக்க நம்மளுடைய கஷ்டம் ரொம்ப, இந்த ப்ராப்ளம் சீக்கிரமாக சால்வ் ஆன மாதிரி. நம்முடைய மனதை எங்கே கொண்டு வைக்கணும்? இவர் மீது வைக்க வேண்டும்னு சொல்லிடலாம். ஆனால் உருவமற்ற கடவுளை வணங்குபவன் மனதை இழுத்துன்னு எங்கே வைப்பான்? உருவமற்ற பொருள் இருக்கே, உருவமற்றதாக இருக்கிறதே. உருவம் இருந்தால் அந்த உருவத்தின் மீது மனதை கொண்டு நிலைநிறுத்த முடியும். அப்போ உருவத்துடன் இருந்தால் மனதை கொண்டு நிலைநிறுத்துவது ரொம்ப சுலபம். உருவமற்ற கடவுளை வணங்கும் போது மனதை அங்கு கொண்டு நிலைநிறுத்துவதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் இந்த இடத்துல சொல்ற கிளேஷா அதிகதரஹா. எப்படி இருந்தாலும் மனதை கொண்டு வரணும் இல்லையா, அது கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல. யத்யபி மத்கர்மாதிபராணாம் கிளேஷா அதிகா ஏவ கிளேஷா அதிகதரஸ்து அக்ஷராத்மனாம் பரமாத்மதர்ஷினாம்
தேகாபிமான பரித்தியாக நிமித்தகா அப்படின்னு சொல்லிட்டார். உருவமுடைய கடவுள் மீது மனதை கொண்டு வந்து நிலைநிறுத்துவது கஷ்டம்தான், உருவமற்ற கடவுள் மீது கொண்டு வந்து நிறுத்துவது அதைவிட கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டார். மதுசூதன சுவாமிகள் எழுதுறாருங்க, பூர்வேஷாமபி விஷயேபியா ஆஹிருத்திய சகுணே பிரம்மணி மன ஆவேஷேன சததம் தற்கர்மபராயணத்வே ச பரஸ்ரத்தோபேதத்வே ச क्लेशः अधिकः भवति एव, किन्तु अव्यक्तासक्तचेतसां निर्गुणब्रह्मचिन्तनपराणां तेषां पूर्वोक्तसाधनवतां क्लेशः आयासः अधिकतरः. விஷயேபியः ஆஹிருத்திய வெளியே இருக்கக்கூடிய பொருட்களை நோக்கி நம்முடைய கண்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த கண்கள் ஓடுவதை வெளியே இருக்க பொருள்களிலிருந்து நம்முடைய கண்களை திருப்பி கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்து சகுணபிரமமாக இருக்கக்கூடிய இந்த உருவக்கடவுள் மீது மனதை செலுத்துவது, அந்த இறைவன் மீதே மனதை செலுத்தி அவரிடம் ஸ்ரத்தையாக நடந்து கொள்வது கிளேஷகா அதிகா ஏவ பவதி, நிச்சயமா அது அதிகம்தான், கஷ்டம்தான். ஆனால்னு ஒன்று போட்டார். ஆனால்னு அர்த்தம் அதை விட வேற கஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். இந்த சைடில் அவ்யக்தாசக்த சேதசாம், அவ்யக்தமாக வெளிப்படாத உருவமற்றதாக இருக்கக்கூடிய கடவுள் மீது மனதை செலுத்துவது என்பது நிர்குண பிரம்ம சிந்தனவரானாம், நிர்குணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை இறைவனை தியானம் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு, உபாசகர்களுக்கு கிளேஷகா அதிகதரகா, கிளேஷம் கஷ்டங்கிறது அதிகமாக இருக்கிறது. இவரை விட கம்பேர் பண்ணும்போது, ஒப்பிடும்போது உருவமற்ற கடவுளை வணங்குபவனுக்கு கடினம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டார். அவ்யக்தாசக்த சேதசாம் அவ்யக்தே ஆசக்தம் சேதா ஏஷாம் தே அவ்யக்தாசக்த சேதசா தேஷாம். அவ்யக்தம் வெளிப்படாத உருவமற்றதான அந்த இறைவன் மீது மனதை செலுத்துபவர்கள் யாரோ அவர்களுக்கு மிகவும் கடினமானது. ஏனென்றால் அந்த அவ்யக்தமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை அடைவது என்பது துக்கம் அதிகம். அவ்யக்தாகி கதிர் துக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவ்யக்தம் என்ற ஒரு லட்சியத்தை, அந்த இறைவனை அடைவது, அக்ஷரம் என்று சொல்லப்பட்டதே அந்த இறைவனை அடைவது என்பது கடினம் அதிகம், துக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது யாருக்கு கடினம் அதிகம் அப்படின்னா தேகவத்பிகி அப்படின்னு சொல்லியிருக்கார். தேகம் உடையவர்களுக்கு. தேகமுடையவர்கள் எல்லாருமே தேகமுடையவர்கள் தான். அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே சொல்கிறார் அப்படின்னா தேக அபிமானவத்பிகி, தேகத்திலே அபிமானமுடையவர்கள். நான் உடல் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள், நான் அப்படின்னா இந்த உடல் அப்படின்னு யார் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தேகத்திலே, உடலிலே அபிமானம் இருக்கிறதுன்னு அர்த்தம். உண்மையிலே சொல்லப்போனால் தேகம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சமஸ்கிருதம் ஒரு இன்ட்ரெஸ்டான லாங்குவேஜ். அதை அந்த ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்துட்டு அதோட அர்த்தத்தை நம்ம கிட்டக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இயல்பாகவே ஒரு வைராக்கியம் வந்துடும். தேகம் அப்படின்னாலே எது எரிக்கப்பட போகிறதோ அதுக்கு பேர் தேகம்னு பேர். பின்னாடி எரிக்கப்பட போகிறதான் இது. தஹ்யத்தே இது தேகா, தகனம் பட போகிறதாம், அதனால அதுக்கு பேர் தேகம்னு பேராம். அதுக்கு இன்னொரு பேர் ஷரீரம்னு பேர். ஷீரியத்தே இது ஷரீரம். எது கொஞ்சம் கொஞ்சமாக அது செயலிழந்து வளர்ந்து தளர்ந்து போகிறதோ அதுக்கு பேர் சரீரம்னு பேராம். அப்போது உடலுக்கு எத்தனைலாம் பேர், எந்த பேராக இருந்தாலும் உடல் தளரப்போகிறது, எரிக்கப்பட போகிறது. இது திரும்ப திரும்ப கேட்டால் என்னாகும், அந்த உடலில் இருக்கக்கூடிய பற்று தன்னால் போயிடும், வைராக்கியம் வந்துடும். அப்போது தேகவத்பிகி அப்படின்னு சொல்லியிருக்க, தேக அபிமானவத்பிகி, எந்த தேகம் எரிக்கப்பட போகிறதோ அந்த தேகத்திலே அபிமானம் வைத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு உருவமற்ற கடவுள் மீது மனதை செலுத்துவது என்பது கடினம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ யாருக்கு அந்த அபிமானம் இல்லையோ அவர்களால், அபிமானமற்றவர்கள், தேகாபிமானம் இல்லாதவர்களால் உருவமற்ற கடவுளையும் வணங்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு.
அக்ஷராத்மகம் இவர் எழுதுகிறார் மதுசூதன சுவாமிகள், அக்ஷராத்மகம் கந்தவியம் ஃபலபூதம் பிரம்ம, அந்த பிரம்மமாக இருக்கக்கூடியது அவ்யக்தாகி கதிர் துக்கம்னு சொன்னார் இல்லையா. கதிஹி அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி எழுதுறார். கதி அப்படின்னா அடையக்கூடிய கோல், லட்சியம். அது என்ன அப்படின்னாக்க பிரம்மம் அப்படிங்கிறார். அந்த சாதனங்கள்லாம் இருந்தது, அவருக்கு விவேக வைராக்கியங்கள்லாம் இருந்தது. அந்த சாதனங்கள் இருக்கு, அதனால் கிடைக்கக்கூடிய பலனாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மம். அந்த பிரம்மத்தை அடைவது என்பது எப்படி இருக்கு அப்படின்னாக்க மிகவும் கடினமாக இருக்கிறது. யதா கிருச்ரேண தேகவத்பிஹி தேகமானிபிஹி அவாப்பியதே சர்வகர்ம சந்நியாசம் கிருத்வா குரும் உபசிருத்திய வேதாந்த வாக்கியானாம் தேன தேன விசாரேண தத்தத் பிரம நிராகரேண மகான் பிரயாசா பிரத்யக்ஷ சித்தா ததா கிளேஷா அதிகதரா தேஷாம். ரொம்ப மிகவும் கடினமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. இறைவனை அந்த உருவமற்ற அந்த கடவுளை அடையிறது அப்படிங்கிறது வந்து மிகவும் கடினமானது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால சுலபமான பாத் அப்படின்னாக்க இறைவனை அடைய வேண்டிய சுலபமான பாத் சாதாரண மனிதர்களுக்கு, தேகத்திலே அபிமானமுடைய மனிதர்களுக்கு உருவக்கடவுளை எடுத்து செய்வது அப்படின்னு சொல்லியிருக்கு. உபாசனைகள் செய்வது, எந்த உருவக்கடவுளை வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு உருவக்கடவுள் தான் எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் சொல்ல போகிறார் நிறைய எத்தனையோ விதமான உருவக்கடவுள் பற்றி சொல்லும்போது எத்தனை விதமான உருவக்கடவுள் சொல்கிறார் பாருங்க. ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லும்போது பலவிதமான யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்ல போகிறார் அவர். ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லும்போது சகுண பிரம்மன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பரமகாருணிக்கராக இருக்கக்கூடிய இறைவன், பகவந்தம் வாசுதேவம் சகல சௌந்தர்ய சார நிதானம் எப்படி சொல்கிறார் பாருங்க. இறைவன் உருவமாக எடுத்துக்கொள்வதற்கு உருவத்துக்கு எந்த விதமான அடைமொழிகள்லாம் கொடுக்குறார் பாருங்க. சகல சௌந்தர்ய சார நிதானம், எல்லா விதமான அழகுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை வணங்குங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆனந்த கன விக்கிரகம், ஆனந்த கனம் அப்படின்னாக்க ஆனந்தத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, ஆனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனந்தமாக இருக்கக்கூடியவர் அந்த பிரம்மம். எங்கே வந்து துக்கத்துடைய நிழலே இல்லாமல் இருக்கிறாரோ அவருக்கு பேர் ஆனந்த கனம்னு பேர். அப்படிப்பட்டவராக இருக்கக்கூடியவர் இறைவனை, அவரை எப்படி வேணா வச்சுக்கோங்க. 2 கைகள் உடையவர், 4 கைகள் உடையவர்கள், 1000 கைகள் உடையவர், எப்படி வேணா வழிபடுங்க. த்விபுஜம் சதுர்புஜம் வா அப்படிங்கிற அப்படிப்பட்ட அவரை எப்படி வேணாலும் வழிபடலாம். சமஸ்த ஜன மன மோகினியும், அந்த இறைவன் எப்படிப்பட்டவர்னா எல்லோருடைய மக்களின் மனங்களையும் கொள்ளக்கூடியவராக அவரை வழிபடுங்கள். முரளீம் அதிமனோகரைகி சப்தபிகி ஸ்வரைகி ஆபூரையந்தம் வா அப்படிங்கிறார். முரளி அப்படின்னா புல்லாங்குழல். புல்லாங்குழல் ஊதிக்கொண்டு, புல்லாங்குழல் வழியாக அதில் ஊதிக்கொண்டு அதி மனோகரைகி மிகவும் மனதை கவரக்கூடிய சப்தபிகி ஸ்வரைகி 7 ஸ்வரங்களை வைத்து கொண்டு அந்த ஊதிக்கொண்டிருக்கிறார்கள். புல்லாங்குழலை ஊதுகின்ற கண்ணனாக அவரை பாவியுங்கள் அப்படிங்கிறார். இல்லை தர கமல கௌமோதக்கி ரதாங்க சங்கி பாணி பல்லவம் அப்படிங்கிறார். கையிலே சங்கம் சக்கரம் கதை பத்மம் இதையெல்லாம் தரித்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய மகாவிஷ்ணுவாக நினைத்து அவரை வழிபடுங்கள். அதுலேயும் தப்பில்லை. நரசிம்ஹத்வாதி ரூபம், நரசிம்ம உபாசனைகள்லாம் நடக்கிறது. அதுபோல் நரசிம்ஹரா வச்சு அந்த உருவத்தை வழிபடுங்க. பரம காருணிக்கம் சுந்தர சுந்தரம் ஸ்ரீமத் ரகுநந்தன ரூபம், சுந்தரனாக இருக்கக்கூடிய, எல்லா அதிசுந்தரனாக இருக்கக்கூடிய பரம காருணிக்கனான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை வழிபடுங்கள். வராகாதி ரூபம், வராக அவதாரம், அந்த வராகமூர்த்தியை வழிபடுங்கள். இல்லைன்னா யதாதர்ஷித்த விஸ்வரூபம் போன அத்தியாயத்திலே எத்தனையோ அந்த விஸ்வரூபம் எல்லா விதமான அவதாரங்களையும் பார்த்தோமே, விஸ்வரூபமாக பார்த்தோமே, அப்படி அவரை தியானம் பண்ணுங்கள். எப்படி எந்த உருவத்தை வேண்டுமானாலும் எடுத்து தியானம் பண்ணுங்கள். அந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு தியானம் செய்தால்
இறைவனுடைய அனுகிரகம் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க. தேஷாம் சமுத்தர்த்தா அப்படின்னு பின்னாடி சொல்ல போகிறார் அவர். அதனால அப்படிப்பட்ட இறைவனை எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் வழிபடலாம் அப்படின்னு. இவருடைய இஷ்ட தெய்வம் மதுசூதன சரஸ்வதியோட இஷ்ட தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர். அதனால் கிருஷ்ணர் நாராயணருடைய எல்லா அவதாரங்களையும் அங்கே சொல்லிட்டார். வராக அவதாரத்துலேருந்து, நரசிம்ஹா அவதாரத்துலேருந்து, கிருஷ்ணா அவதாரத்துலேருந்து, ராமாவதாரத்துலேருந்து, இப்படி எல்லா அவதாரங்களையும் சொல்லியிருக்கார். அப்படி எந்த அவதாரங்களையும் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், எந்த தேவியை வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி உருவத்தை வைத்துக்கொண்டு தியானம் செய்பவர்களுக்கு பலன் எளிதில் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.